Hello students, today we are going to learn about a new topic, that is friction. Friction, nothing but opposing force. Okay, here you can see the first one, that is introduction of friction. Then one type of friction, that is static friction. Okay students, so listen and watch carefully. Let's begin our class. Students, see the introduction first. Okay, ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஃபெமிலியராக தெரியக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஹரிசாண்டல் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா இங்கே என்ன மீனிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன மீனிங்? ஸோ இங்கே இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, என்ன ஃபோர்ஸு? ஒன்று டவுன்வர்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அனதர் ஒன் அப்வர்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் ஒரே பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், ஃப்ரிக்ஷன் இட்ஸ் நத்திங் பட் அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ எதை சார் அப்போஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்னா அப்போசிங் எங்கே இருக்கக்கூடியதுன்னா இந்த டேபிளுக்கும் இந்த பிளாக்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடியது. இது மூவ் பண்ண விடாமல் என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணி அங்கேயே கான்ஸ்டண்ட்டாக அதே பிளேஸில் இருக்க வைக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் பார்க்கும்பொழுது மூணாவதாக ஒரு ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே ரெண்டு ஃபோர்ஸை சொல்லியிருப்போம். ஒரு டேபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் இருக்குன்னா இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் என்ன, ஒரு ஆப்ஜெக்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இங்கே என்ன பண்ணுது? அப்போஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் அதே பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. See the introduction part, students. If a very gentle force in the horizontal direction given to the object at rest on the table, it does not move. Okay, ஒரு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இஃப் வெரி ஜென்டில் ஃபோர்ஸ், ஒரு ஸ்லைட்லி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இங்கே என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் கொடுக்கும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம், அட் ரெஸ்ட் அந்த டேபிளில் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. ஏன் சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அப்போசிங் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகே, என்ன இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்க? இட் இஸ் பிகாஸ் த அப்போசிங் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த சர்ஃபேஸ்னால் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. எந்த சர்ஃபேஸை? இந்த டேபிள்னால், இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் கொடுக்கக்கூடிய ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை எது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்க? இந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய இந்த புக்கோ பிளாக்கோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட என்ன அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ரெசிஸ்ட் இட்ஸ் மோஷன், அதோட இயக்கத்தை தடுக்குது. தட் ஃபோர்ஸ் வில் பி கால், this force will be called frictional force. This force will be called frictional force. Okay, that's called frictional force. So frictional force nothing but opposing force. அப்போஸ் பண்ணும் எதை? ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை அப்போஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் சொல்லுவாங்க பாருங்கள், which is always oppose the relative motion between object and surface where it is placed. Okay, frictional force which always oppose the relative motion between an object and the surface where it is placed. எங்கே அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பிளேஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸை விட நம்ம அதிகமாக கொடுக்கும் பொழுது தான், இஃப் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டு த ஆப்ஜெக்ட் மூவ் ஆஃப்டர் certain limit. Okay, are you able to understand students? ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த புக்கு ரெஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி டாப்பிக்லாம் நம்ம பார்த்தது 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸிங் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் இருக்க வைக்கும். பட் இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம
அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. அது இந்த டேபிள்னால் இந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. இதை விட அதிகமாக கொடுக்கும் பொழுது தான் ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் கால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன். அப்போ வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் மோஷன்? தட் இஸ், see the another definition, that is relative motion when a force parallel to the surface is applied on the object. எங்கே கொடுக்குறோம், ஒரு parallel force எங்கே கொடுக்குறோம், surface is applied on the object. when a force parallel to the surface, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸோட வேலை என்ன, the force try to move the object with respect to surface. அந்த சர்ஃபேஸை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும். அப்படி இருந்தால் தட் மோஷன் வில் பி கால்ட் ரிலேட்டிவ் மோஷன். தட் மோஷன் வில் பி கால்ட் ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஸோ ரிலேட்டிவ்னாவே என்னது, சார்ந்து இருக்கிறது. அப்போ சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சார்ந்து இயங்கக்கூடியது. எதை சார்ந்து இயங்கக்கூடியது சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ். அந்த ஆப்ஜெக்ட் எந்த சர்ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த பென் வந்து இந்த பிளேஸில் நான் வச்சுருக்கிறேன். அப்போ இருக்கும்பொழுது இங்கே என்ன நடக்கும், 2 கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஒன்று டவுன்வர்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ், அனதர் ஒன் அப்வர்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இது நம்ம பேசிக்காக நம்ம சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ சர்ஃபேஸ் எது, இந்த பேப்பர் தான் சர்ஃபேஸ், இது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணோம்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட கிரேட்டரான ஃபோர்ஸ் நான் கொடுத்தனா தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், அது மூவ்மெண்ட்டை தடுக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். இது கேரக்டர் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது தான். ஓகே, அப்போஸ் த சர்ஃபேஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொன்னோம். இந்த ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த பேப்பரை பொறுத்து தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது, மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இது பாலிஸ்டு சர்ஃபேஸாக இருந்ததுன்னா இது ஃப்ரீயாக மூவ் ஆகும். ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் என்ன, இதோட மூவ்மெண்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். காரணம் என்ன, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அந்த டிபெண்ட் சொல்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், ஸோ தட்ஸ் கால் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் மோஷன் இஸ் அப்போஸ்ட் பை த சர்ஃபேஸ் by extracting a frictional force on the object in the direction of opposite to the applied force. ஓகே, ஸோ அப்போ எந்த டைரெக்ஷனில் வந்து இதை அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டு இப்போ சப்போஸ் இந்த டைரெக்ஷனில் இது மூவ் ஆகுது அப்படின்னா இதோட மோஷன் எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் திஸ் சைட். அப்போ இந்த சைட் மூவ் ஆகிறது என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அதுக்கு அதோட மோஷன் எந்த சைடில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த ஃபோர்ஸை கொடுக்கும், அப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகே, ஸோ இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய இன்ட்ரொடக்ஷனு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ வாட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? இட்ஸ் நத்திங் பட் அப்போசிங் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அப்போசிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸுடைய டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the direction of frictional force, then the types of frictional force. Okay, first we see the direction of frictional force. Okay, the direction of frictional force always acts on the object parallel to the surface on which object is placed. Okay, this is the direction of frictional force. I underline the sentence. Okay, this is the direction of frictional force. Okay, frictional force always act on the object is placed, always act on the object parallel to the surface on which the object is placed. Okay, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே இருக்குது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா இங்கே என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். பட் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க, இங்கே என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கோ அதை விட அதிகமாக கொடுத்தா தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறோம், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷன் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஆப்ஜெக்ட் மேலே தான் இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, பேரலல் டு த சர்ஃபேஸ் ஆன் விச் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு. எங்கே ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிக்கோமோ அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். தட்ஸ் கால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பாருங்கள், இங்கே இது ஒரு எக்ஸாம்பிள்.
அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்போ பாருங்கள் எந்த டைரெக்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்கள் இந்த டைரெக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோடைய டைரெக்ஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் டியூ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, friction will be classified in two types, namely first one static friction and another one kinetic friction. Okay, static friction and another one kinetic friction. Static means what is mean by statics, that is constant, stationary. Okay, static means constant, kinetic means மூவிங்கில் இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா what is mean by static friction. So see the next one, that is static friction. Okay, this is the symbol for static friction, F of S. S means statics. Okay, so already you know one, what is mean by friction, it's a opposing force. Okay, so அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, static friction is the force which oppose the initiation of motion of an object on the surface. Okay, static friction is the force, இதுவும் force தான். இந்த force என்ன பண்ணுது, which oppose the initiation of motion, ஏதோட ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணுது, மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதவே ஸ்டாப் பண்ணும். எங்கே, ஆன் த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட், ஆன் த சர்ஃபேஸில். Okay students, that's called static friction. Okay, so static friction is nothing but opposing force which is oppose the initiation of motion of an object on the surface. Okay, that's called static friction. Okay, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். இப்போ ஸ்டாட்டிக்னா என்ன சொன்னோம், ரெஸ்ட், ஆல்ரெடி ரெஸ்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னு நினச்சால் என்ன பண்ணுறோம், அது மூவ் பண்ணாமல் தடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளோட சொல்லுவாங்க. when the object is at rest on the surface, only two forces act on it. It's already one. What kind of two forces? One is that downward gravitational force. Already I draw in diagram. Okay, one is a downward gravitational force and another one is upward normal force. Okay, so the resultant of these two force, what is that? That is zero. ஓகே, ஏன் சார் ஜீரோ அப்படின்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு நம்ம எப்படி எழுதலாம், கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் என் அப்பர் டைரெக்ஷனில் இருக்கக்கூடியது, டவுன்வர்டில் இருக்கிறது மைனஸ் ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதோட ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். ஏன் சார் ஜீரோ, மேக்னிடியூட் பிகம் சேம். நார்மல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவோ அதே அளவுக்கு தான் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். பட் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ரிசல்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவாகும். ஸோ அந்த ரிசல்டன் ஜீரோவாக இருக்கிறனால தான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியல, மூவ் பண்ணாமல் எப்பயுமே ரெஸ்ட்டில் இருக்குது. அதுதான் அந்த டயக்ராமில் மேலே இருக்கக்கூடிய டயக்ராமில் காட்டியிருப்பாங்க. 3 பாயிண்ட் நெக்ஸ்ட் டயக்ராமில் இருக்கக்கூடியது நம்ம பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். இஃப் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், தட் இஸ் எஃப் எக்ஸ்டர்னல், இஸ் அப்ளைடு ஆன் த ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் parallel to the surface on which the object at rest. ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மேலே சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the surface extract exactly and equal and opposite ஃபோர்ஸை கொடுக்கும், ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த உடனே, இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டூட் பண்ணலாம். அப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. கொடுத்த அடுத்த டைம்லேயே, அடுத்த செகண்ட்லேயே, மொமெண்டரி டைம்லேயே என்ன பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன பண்ணும், இந்த சர்ஃபேஸு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஃபோர்ஸை கொடுக்கும். பட் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போ கொடுக்குறனால என்ன நடக்கும், ஆப்ஜெக்ட்னால் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா மேக்னிடியூட் சேம் மேக்னிடியூடில் இருக்குது. அப்போ அதே அளவுக்கு மேக்னிடியூட் கொடுக்கும் பொழுது
அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க. It implies that the external force and the frictional force are exactly equal and opposite. அப்போ external force that is equal to exactly equal to frictional force. Okay, but direction opposite இருக்கும். Therefore no motion parallel to the surface takes place. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட்னால் என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இந்த ஃபோர்ஸோட அதிகமாக கொடுக்குறேன். அதுதான் இங்கே நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. பட் இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு எபோவ் த பர்டிகுலர் லிமிட், ஆட்டோமேட்டிக்காக the surface cannot provide sufficient opposing frictional force. ஏன்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அந்த சர்ஃபேஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். இதுக்கு மேலே அந்த ஃபோர்ஸை அந்த ஆப்ஜெக்ட் மேலே அது கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும், ஆப்ஜெக்ட் வில் பி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் இங்கே சொல்லுவாங்க. தென் த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட். ஓகே, திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் பை த சர்ஃபேஸ். ஸோ இந்த ஸ்லைடிங் ஆக ஆரம்பித்த உடனே அது என்ன பண்ணுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை மேக்ஸிமம் அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கூடிய இந்த கன்க்ளூஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ஃபவுண்ட் பண்ணுறான். Okay, experimentally it's found that magnitude of the static frictional force satisfying the following empirical relation ஒன்று கொடுத்துருக்காங்க. That is, this one is the empirical relation, that is equation number 3.27. That is f of s, that is static friction. Okay, always less than or equal to 0. Okay, அதே மாதிரி பாருங்கள், always less than or equal to n. What is n? N is normal force. What is mu s, sir? Mu s nothing but it's a coefficient term. Okay, mu s is a coefficient term, coefficient of static friction. அதான் இங்கே சொல்லுவாங்க, mu s is a coefficient term. சப்போஸ் இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம இந்த இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ fs ஈக்குவல் டு, இதான் ஃபார்முலா, fs ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக equal to mu s n. Okay, so அதான் இங்கே சொல்லுவாங்க mu s. Okay students, what is mu s? Mu s it's nothing but coefficient of static friction. Okay, it depends on the nature of the surface உடைய நேச்சர். ஸோ நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த பெண்ணை வச்சு நம்ம சொன்னோம், சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் இதோட மோஷன் கம்மியாக இருக்கும், அதனால் ஈஸியாக மூவ் ஆக முடியாது. அட் த சேம் டைம் பாலிஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த சர்ஃபேஸுடைய நேச்சரை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். அந்த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை பொறுத்து தான் அந்த மியூஎஸ் வேல்யூ இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ஐ டோல் வாட் இஸ் n. n is normal force. இது எங்கே கொடுக்கக்கூடியது, எக்ஸ்ட்ராக்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த பாடி. And sometimes it will be equal to mg. Sometimes, underline the word, sometimes it will be equal to mg, but it not need to be equal to mg always. சில நேரங்களில் இது mgக்கு ஈக்குவலாக இருக்கும், பட் எப்பயுமே இது என்னவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்பயுமே mgஆக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, that's all. So this is the empirical relation for static friction. Okay, நெக்ஸ்ட் ஃபர்தராக இந்த ஈக்குவேஷனை திருப்பி டிஸ்கஸ் பண்ணுறோம். தட் ஈக்குவேஷன் நம்பர் 3.27 implies that the force of static friction can take any value from 0 to mu s. இதுதான், இது ரெண்டுக்குள்ளே தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இருக்குது. ஓகே, எனி வேல்யூ ஃப்ரம் 0 to mu s. ஓகே, ஸோ இட்ஸ் a 1 mark question. Any value from 0 to mu s n. எப்பயுமே 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது லெஸ்தராக இருக்கலாம். இப்போ இந்த வேல்யூவோட கம்மியாகவும் இருக்கலாம். அதுதான் இந்த எம்பிரிக்கல் ரிலேஷன் சொல்கிறாங்க. இட்ஸ் 1 mark question. எப்போ சார் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0 இருக்கும்? ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0. அதுதான் இங்கே சொல்லுவாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் and no external force is applied on the object,
The static friction acting on the object is 0. That is f of s equal to 0. It's also 1 mark question. So this also 1 mark question. இது 1 mark நீட் பேசிஸ் கொஸ்டின். நீட்டோ ஜேஇலேயோ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எப்பயுமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ பிட்வீன் 0 to μs into n. இது ஒரு மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான், இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, எப்போ 0 இருக்கும் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எப்போ 0 இருக்கும்? ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்ம கொடுக்காமல் இருக்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாவே இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மாறலாம். ஓகே, ஸோ அப்போ இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் பாருங்கள், ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் அண்ட் தெர் இஸ் an எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் கேஸில் 0 இருக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன் சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ என்ன செய்கிறோம்? ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். எந்த டைரெக்ஷனில் சார்? parallel to the surface. parallel to the surface கொடுக்குறோம். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட்ஸ் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் is exactly equal to the external force applied. That is f of s equal to f external, but direction is opposite direction. ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தாலுமே இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டிஷன் சொன்னாங்க? எம்பிரிக்கல் ரிலேஷனில் ஆல்வேஸ் லெஸ் தென். ஓகே, ஸோ இப்போ லெஸ் தென்னில் தான் சொல்கிறான். மியூஎஸ் இன்ட்டு என் சொல்கிறான். மியூஎஸ் இன்ட்டு என்னாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன? இப்போ அப்ளைட் ஃபோர்ஸு ஈக்குவலாக இருந்தால் இந்த கண்டிஷன். ஓகே, அப்போ அப்ளைட் ஃபோர்ஸு ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் மியூஎஸ் இன்ட்டு என். ஃபஸ்ட் கேஸு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0, இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் 1, இது கண்டிஷன் சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? மேக்ஸிமம்னா கிரேட்டர் வேல்யூவா. எப்போ சார் கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும் சார் அப்படின்னா, சிம்பிள், ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கணும். தென் த ஆப்ஜெக்ட் பீயிங் டு ஸ்லைட்ஸ். ஆப்ஜெக்ட் என்ன ஆரம்பிக்கணும்? மூவ் ஆக ஆரம்பிக்கணும். மூவ் ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அட்டைன் மேக்ஸிமம். ஸோ இந்த கேஸ் மூணுமே என்ன? இது this one and this one. This is the special cases of static friction. Are you able to understand, students? So first நம்ம என்ன சொன்னோம்? First, what is static friction? Static friction is nothing but opposing force to initiate பண்ணுறது. ஆப்ஜெக்டோட மோஷனை இனிஷியேட் பண்ணக்கூடியதை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். இதோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறாங்க? between 0 to μs into n. What is μs? It's nothing but coefficient of static friction. Okay, இந்த coefficient of static friction எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஸ்பெஷல் கேசஸ். 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0வாக இருக்கும்? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகக்கூடாது. எப்போ லெஸ்ஸராக இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ லெஸ்ஸராக இருக்கும், ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும், அண்டு அப்ளைட் ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதை அப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் வந்து 2 ஈக்குவலாக இருந்தால் என்ன கண்டிஷனு? லெஸ்ஸராக இருக்கும். எப்போ மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும்? இட் வில் பி கிரேட்டர். அப்ளைட் ஃபோர்ஸு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கிரேட்டராக இருந்தால் மேக்ஸிமமாக இருக்கும். ஆப்ஜெக்ட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற டிபெண்ட்ஸ் ஆன் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அதுதான் இங்கே சொல்லுவாங்க, இந்த பேராகிராஃப் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன், பாருங்கள், ஸ்டாட்டிக் அண்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் ஆன் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஏன் சார் அப்படின்னா இங்கே ஃபார்முலா இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு தான் சொல்லும். அப்போ எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு எஸ் என். மியூஎஸ்ங்கிறது இட்ஸ் எ கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட். அப்போ எஃப்எஸ்ஸுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ்
pressed hard on the surface, then the normal force acting on the object will be increases. As consequence, it is more difficult to move the object. இதை டயக்ராமில் காட்டுறாங்க. எப்படி ஈஸியாக மூவ் ஆகும், எப்போ ஹார்டாக மூவ் ஆகுங்கிறத இந்த ரெண்டு டயக்ராமில் சொல்கிறாங்க. ஓகே, இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெஸ்டு ஹார்ட், நம்ம என்ன செய்கிறோம், ஹார்டாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது எங்கே நார்மல் ஃபோர்ஸு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது, அந்த ஆப்ஜெக்ட்னால் மூவ் பண்ண முடியாது. அது ஃபஸ்ட்டு டயக்ராமில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ரெண்டு டயக்ராமில் கூட காட்டுறாங்க. ஓகே, எது இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா, இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப், தட் மீன்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ டிபெண்ட் ஆன் எஃப் ஆஃப் எஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் நார்மல் ஃபோர்ஸ், எஃப் ஆஃப் எஸ் independent of area of contact. It's a one mark question. Area of contact. Okay students, that's all. So என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரொடக்ஷன், ஃப்ரிக்ஷனுடைய இன்ட்ரொடக்ஷன், தென் டைப். ஓகே, தட்ஸ் ஆல். ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ரீகால், ஒரு ஸ்மால் ரீகால் மட்டும் நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? இட்ஸ் நத்திங் பட் அப்போசிங் ஃபோர்ஸ். எது அப்போஸ் பண்ணுது சார்? ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை அப்போஸ் பண்ணுது. ஓகே, இது என்ன டைப்பில் இருக்குது சார்? ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான தியரி பார்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டு என். வாட் இஸ் மியூ எஸ்? What is mu s? It's a coefficient of static friction. இது எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? It depends on the nature of the surface. Okay, what is n? It's a normal force. இப்போ static friction எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? It depends on the normal force. எதுக்கு independent? It's independent of area of contact. Okay, what are the special cases? 3 special cases will be discussed. First one, f of s equal to 0. Second one, f of s is lesser and maximum. Okay, that's all. Okay students, today's class gets over. Okay, in our next class we will continue this topic students. Okay, that's all. Thank you.